இனிமேல் சிஎஸ்கேவை தொட்டு பாருங்க கெத்தாக சொன்ன தோனி. இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி துவங்கிய 2024ஆம் ஆண்டிற்கான நடப்பு 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது தற்போது 2வது வாரத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் 10 அணிகள் பங்கேற்று விளையாடி வரும் வேளையில் கோப்பையை கைப்பற்ற போகும் அணி எது என்பது குறித்து எதிர்பார்ப்பும் அதிகரித்து உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நடப்பு சாம்பியனாக களமிறங்கியுள்ள துருராஜ் கெயிட்வா தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது மீண்டும் ஒரு முறை கோப்பையை கைப்பற்ற தோனி சாம்பியன் வீரராக வழியனுப்பு காத்திருக்கின்றது. அதோடு இந்த சீசன் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டனான தோனிக்கு கடைசி சீசனாக இருக்கும் என்பதால் நிச்சயம் சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டும் என்று ரசிகர்களும் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளிலும் அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அடுத்தடுத்த வெற்றியை பெற்ற சிஎஸ்கே அணியானது கடைசியாக நடந்து முடிந்த டெல்லி மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் தோல்வியை சந்தித்தது. இந்த தொடரில் இதுவரை 2 தோல்விகளை பெற்றுள்ளது. இதன் காரணமாக புள்ளி பட்டியலில் எந்த அளவிற்கு சிஎஸ்கே பின்னடைவை சந்தித்து உள்ளது என்ற கேள்வி பலருக்கு எழுந்திருக்கும். இனிமேல் நம்ம ஆட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என வீரர்களுக்கு தோனி அறிவுரை கூறியுள்ளாராம். இதனால் இனிமேல் சிஎஸ்கே ஆட்டம் தெறிக்க போவது உறுதி.